புத்தகத்தை வாழ்த்துவதற்காக இயக்குனர் சை கௌதமராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். புத்தகத்தை வாழ்த்து பேசணுமா தோழர் அன்பரசன் அவர்களை வாழ்த்து பேசணுமாங்கிறது கன்ஃபியூஷனை விட்டுட்டு போயிட்டாரு. அன்பரசன் எனக்கு வந்து முதல் முறையாக உதவி இயக்குனராக இருந்து இயக்குனர் ஆகிறேன் அப்படிங்கிற டைமில் வந்து எனக்கு அறிமுகமான ஒருத்தர். அதுக்கப்புறம் ஒரு நீண்ட பயணம் அவரோட. நான் இந்த புத்தகத்துக்கு ஒரு வாழ்த்துறை ஒன்று எழுதித்தர சொல்லியிருந்தார். அதை வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை வாசித்தாலே அவருக்கும் எனக்குமான தொடர்பு எவ்வளோ தூரம் இருந்ததுங்கிறது, உறவு எவ்வளோ தூரம் இருந்தது தெரியும். தோழர் கருப்பு அன்பரசன். முதல் முறையாக அவரை நான் கருப்பு கர்ணா தோழர் அவர்களுடன் இணைந்து அசோக் நகரில் இருந்த எனது அலுவலகத்தில் சந்தித்தேன். அப்போது சாட்டை 2 திரைப்படத்திற்கான பணி நடைபெற்று கொண்டிருந்தது. அதில் இவர்கள் இருவரையுமே நடிக்க வைக்க வேண்டும் என்று பேசியிருந்தேன். காடும் மலையுமான பகுதிகளில் பள்ளிகள் எவ்வாறு இயங்குகிறது, முதலாளிகள் அவர்களை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து செய்யப்பட்ட கதைக்களம் என்பதால் கதைக்கான பல்வேறு தகவல்களையும் அவர்கள் இருவரும் என்னுடன் பகிர்ந்தார்கள். அன்று துவங்கிய எங்கள் நட்பு தோழர் கருப்பு கர்ணா அவர்களையும் கருப்பு அன்பரசன் அவர்களையும் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு இருவரும் நெருக்கமான நண்பர்கள். அவரை இழந்த பிறகு அன்பரசன் அவர்களின் தவிப்பு ஒரு பெரும் நட்பிற்கான அடையாளம். சாட்டை 2 திரைப்படம் பல்வேறு காரணங்களால் நடக்காமல் போனாலும் தொடர்ச்சியாக நான் செய்த ராட்சசி திரைப்படத்தில் தோழர் கருப்பு அன்பரசன் அவர்கள் டெஸ்ட் ஷூட் எனப்படும் ஆரம்பகட்ட படப்பிடிப்பில் நடித்திருந்தார். ஆனால் திரைப்படம் படப்பிடிப்பு நிகழ்ந்த பொழுது அவரது அலுவல் பணி காரணமாக அவரால் நடிக்க முடியாமல் தவறிவிட்டது. ஆனாலும் படம் வந்த பிறகு படத்தின் முற்போக்கு கருத்தியலை அறிந்து பொது உடைமை சகோதரர்கள் அனைவரும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அதனை கொண்டாடி சிறப்பித்ததற்கு முழு காரணமும் தோழர் அன்பரசன் அவர்களே. அதன் பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வை ஒருங்கிணைப்பதிலும் ஆளுமையும் அன்பும் செலுத்தும் தோழர் கருப்பு அன்பரசன் அவர்களுக்காகவே, அவரின் அன்புக்காகவே நான் அவர் அழைப்பை தட்டாமல் ஏற்று நிகழ்வுகளில் கலந்து கொள்வேன். அதற்கும் முழு காரணம் தோழர் கருப்பு அன்பரசன் அவர்களே. மீண்டும் கல்வெத்தி மூர்க்கன் படத்திலும் நடிப்பதற்காக ராமநாதபுரம் வரை வந்து படப்பிடிப்பிலும் கலந்து கொண்ட நேரத்திலும் அவர் நடித்த பகுதிகளில் உடன் நடித்த தோழர் ராமு அவர்களின் மறைவினால் தொடர்ச்சியாக இவரும் கலந்து கொள்ள முடியாத சூழல் நிகழ்ந்து போனது. ஆனாலும் கல்வெத்தி மூர்க்கன் படம் வெளியான பிறகு உட்பொருளான சாதிய அடுக்குகளின் மீது வைத்த விமர்சனங்களை தெல்ல தெளிவாக உணர்ந்து ஆதி முதலே என்னை பெரும் உற்சாகம் செய்தவர் அன்பரசன் தோழர் அவர்கள். பல அமைப்புகள் செய்த பாராட்டு கூட்டங்களிலும் கலந்து கொண்டு என்னை மேலும் மேலும் உற்சாகப்படுத்தியவர். தாமு ஏகாசா இயக்க பணியில் தமிழகம் முழுவதும் ஓய்வின்றி அலுவலக வேலைகள் இருந்த போதும் அலுவலகம் முடிந்து அடுத்த நிமிடம் கூட்டத்திற்கு கிளம்பிவிடுவார். பேருந்து, ரயில் என்று இடம் கிடைக்காமல் போனாலும் அன்ரிசர்வேஷனில் வந்து கூட்டத்தை அடைந்து விடுவார். கலைஞர்களை, எழுத்தாளர்களை உற்சாகப்படுத்துவதில் தேடி தேடி வேலை செய்வார். ராசாத்தி என்ற அவரது கவிதை தொகுப்பில் அழகியலும் சுகமும் இருக்கும் அந்த கவிதை பக்கங்களை வாசிக்கும் பொழுது அந்த புத்தக வெளியீட்டில் கலந்து கொண்ட அனுபவம் ஆகட்டும், இருவரும் சேர்ந்து காரில் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு பயணித்த அனுபவமாகட்டும், திருநெல்வேலியில் ஒரே அறையில் இருவரும் தங்கி இருந்த பொழுது ஒரு தந்தைக்குரிய பொறுப்புணர்வோடு திரைத்துறையில் அரசியலோடு நாம் பொருளீட்டும் மனிதராகவும் மாறிட வேண்டும் என்று அவர் கொடுத்த சிறந்ததொரு தெளிவாகட்டும், இன்னும் எத்தனையோ கூட்டங்கள், சந்திப்புகள், வாசிப்பு பகிர்வுகள், அரசியல் விவாதங்கள், அலைபேசி உரையாடல்கள், பகிர்ந்து கொள்ள நிறைய நினைவுகள் இருக்கிறது தோழர் அன்பரசன் அவர்களுடன். இயக்கத்திற்காக ஒன்று வேண்டுமென்றால் தயங்கவே மாட்டார். அதில் எவ்வளவுதான் தனக்கே சிக்கல்கள் வரும் என்றாலும், அவமானங்கள் தனக்கு நேரும் என்றாலும் அதனையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த செயலை செய்து முடித்துவிட்டுத்தான் மறுவேளை பார்ப்பார். ஒவ்வொரு நிகழ்விலும் அவரது உற்சாகம் மற்றவர்களுக்குள்ளும் தொற்றிக்கொள்ளும் அளவுக்கு வேலை செய்வார். அவர் கவிஞர், அவர் சிறந்த கம்யூனிஸ்ட், அவர் மிகச்சிறந்த தோழர், அவர் மிக 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 மிகச் சிறந்த அப்பா. அவர் கருப்பான இது நான் அவருக்கு எழுதி கொடுத்த அந்த வாழ்த்துறை. அவர் இந்த சினிமாவில் முற்போக்கு சார்ந்த திரைப்படங்கள் பார்த்தா ரொம்ப குறைவு.
அதில் வரக்கூடிய அந்த அரசியல் கருத்துக்களை வந்து அந்த அரசியல் கருத்துக்களோட உள்ள நபர்களை வந்து இயக்கத்தோடு தொடர்பு படுத்துறதுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த மீடியமாக இருந்தது அன்பரசன் தான் அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்தே இருக்காது. அவ்வளோ சிறப்பாக செயல்பட்டார். இன்னமும் தொடர்ச்சியாக செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கார். இந்த இதுக்கு வந்து ஒரு தலைப்பு வச்சுருந்தாங்க, கூடுதலாக வேறொரு தலைப்பு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பணி ஓய்வு இல்லை, பணி துவங்கும் நாள்னு வச்சுருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இனிதான் அவருடைய வேலை முழு நேர பணியாக வந்து செயல்பட போகிறாரு. ஒரு எழுத்தாளராக அவர் எவ்வளோ சிறந்தவரோ அவருடைய காதல் அனுபவங்களை நான் கேட்டிருக்கேன். ஒரு அப்பாவா நான் தம்பி கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு நாள் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவருடைய பார்வை வந்து அரசியலோடு சேர்ந்து எவ்வளவு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை செலுத்தணுங்கிறதுல இருக்கிற அவருடைய நுணுக்கமான அந்த சிந்தனை வந்து, அதனால தான் உண்மையை சொன்னால் ஒரு பணி நிறைவுன்னு நீங்கள் ஒரு தலைப்பு வச்சிட்டீங்க. இத்தனை பேர் கூடி இருக்கிறத பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த அன்பரசன்கிற ஒரு வார்த்தை தான். தொடர்ச்சியாக அவருடைய பணி இங்கேருந்து துவங்குதுன்னு நம்ம பணி துவங்கும் நாளாக இதை நம்ம கொண்டாடுவோம். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. பாலின சமத்துவத்துக்கான குரலாக சுற்று சுழன்று கொண்டிருக்கின்ற ஒரு குரல் இந்த நூலின் குரல். இந்த குரலுக்கு அழகு சேர்க்கின்ற வகையில் கலைமாமணி திருநங்கை சுதா அவர்கள் இந்த நூலை வாழ்த்தி இப்பொழுது உரையாற்றுகிறார். தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நூலை கையில் கொடுத்துட்டு 10 நிமிஷத்தில் நூலை பற்றி உரையாற்றுவார்னா என்ன அர்த்தம்? அதை படிக்க நேரம் எடுக்கணும். அவருடைய பணி ஓய்வு இன்னைக்குன்னு சொன்னாங்க, அதுக்காக உங்களை மாதிரி நானும் வந்திருக்கேன். எனக்கு முன்னே பேசின தோழர் வந்துட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார், இன்றைக்கி பணி துவக்க நாள்னு. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அவர்கிட்ட. எப்படி இந்த ரிசர்வ் வங்கியில் அவரை கடைசி நாள் வரைக்கும் வேலைக்கு வச்சுருந்தாங்க? அவருடைய முகநூல் பக்கத்தை யாருமே பார்த்தது இல்லையா? இங்கே அவருடைய முகநூல் நண்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவரோட முகநூலில் அவர் ஒரே ஒரு நாள் செய்தியை பார்த்துருந்தா கூட எப்போவோ அவர் வந்து அனுப்பிச்சிருக்கணும். யாரும் பார்க்கலையா, இல்லை அவங்களெல்லாம் இவர் வந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்க்கலையான்னு தெரியல. எப்படியோ இன்னும் 3 நாள் இருக்குது. சரி, நம்ம எதுவும் கலகத்தை ஏற்படுத்த வேண்டாம், நல்லபடியாக அந்த 3 நாளை முடிச்சுட்டு வரட்டும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு போராளி. அவர் அரசாங்கத்துக்கிட்டே இருந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அப்பாவை வந்துட்டு குறை சொல்கிற மாதிரியான ஒரு தன்மை அவர்கிட்ட நம்ம பார்க்க முடியும். அவருடைய எழுத்துக்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே கோபம் பொங்கிட்டு வரும். அப்போ அதை பார்க்கக்கூடிய அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க எப்படி நினச்சிருப்பாங்களோ நான் யோசித்து பார்த்தது உண்டு. உண்மைதான், அது வந்து இன்றைக்கி வந்து பணி நிறைவெல்லாம் சொல்ல முடியாது. பணி வந்துட்டு அவருடைய பொருளாதாரம் சம்பந்தமாக ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக செய்த ஒரு வேலையிலிருந்து வெளியே வராரு, அவ்வளோதான். அதை தாண்டி அவருடைய மற்ற பணிகள் வந்துட்டு எப்பவும் போல் போயிட்டே தான் இருக்கும். இன்னும் சூடாக போவோம். ஏன்னா இவ்வளோ நாள் வந்துட்டு எதுக்குமே பயப்படாமல் எழுதிட்டு இருந்தார். இப்போ சுத்தமாக பயப்பட தேவையில்லை, யாரை பற்றி யோசிக்க தேவையில்லை, எண்ணத்தோடு தான் எழுதிட்டு போவாருன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாகவே இந்த பணி ஓய்வு இந்த மாதிரி நேரங்கள்லாம் எனக்கு வந்துட்டு முதல்ல பேசின ஒரு தோழர் சொன்னார் வயசாகிடுச்சோன்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் மட்டும் எனக்கு ரஜினி சார் ஞாபகம் வரும். அவரெல்லாம் அந்த 75 வயசில் இப்போ பார்க்கும்போது அவர் அந்த 75 வயசா அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் அவருக்கு தெரியுதா? பார்த்தா ஒன்றுமே இருக்காது. பாருங்களேன், நான் அவரோட ஃபேன்லாம் கிடையாது, ஆனால் தொடர்ந்து பார்த்துட்டே வரும்போது இந்த வயசுலேயும் ஒரு வேனுக்கு மேலே நின்று அப்படியே பாஞ்சு இன்னொரு வேன் கிட்ட போய் நிற்கிறாரு. அங்கே உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஹீரோயின் உட்காந்துருக்கோம், அவங்க அம்மா உட்காந்துருக்கு, 2 தோளில் தூக்கி போட்டு அங்கேருந்து அப்படியே கிரெயின் மேலே குதிப்பார். அந்த கிரெயினோட வந்து இன்னொரு இடத்துல வந்து நிற்பார். அதெல்லாம் எப்படிங்க முடியுது 75 வயசுல? அப்போ என்னன்னா அந்த 75 வயசு அதெல்லாம் வந்து டிராமட்டிக், அதை வந்து விட்டுடுங்களேன். ஆனால் அந்த கதை களத்தை அழகாக தேர்வு பண்ணி அதை ரொம்ப தெளிவாக அந்த அந்த படத்தை வந்துட்டு நடித்து அதை அழகாக விளம்பரப்படுத்தி அதுலேருந்து வெளியில் வந்துடுவார். அவர் வருமானத்துக்காக இருந்தாலும் அந்த வயதில் அவருக்கு அந்த சிறந்த ஒரு சிந்தனை இருக்குது பாருங்கள். அந்த படம் சம்பந்தமாக நடுவில் ஏதாவது கேப் வந்துட்டு வச்சுக்கோங்களேன், சிலரை மாதிரி
ஒரு சோப்பு விளம்பரத்துக்கோ ஒரு நாடகத்தில் ஒரு அப்பாவை கூட வரவே மாட்டார். அவர் நிலையிலேயே தான் இருப்பார். அந்த வயதானவங்க எல்லாரும் அப்படி இருக்கணுமோன்னு எனக்கு தோணுது. மூத்தவங்க எல்லாம் அவங்களோட நிலையை தக்க வைக்கிறதுக்கு அவரை மாதிரி இருக்கணுமோ தோணுது. இன்னும் ஒரு சில விஷயத்த நம்ம யோசித்து பார்த்தோன்னா, இப்போது நம்ம அப்பா, இப்போ எனக்கு தோழருக்குள்ள ஒரு 4-5 வயசு தான் வித்தியாசம் இருக்கும். நம்ம அப்பா காலத்தில் இந்த பணி ஓய்வெல்லாம் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி போய் பார்க்கணும். தன்னோட உட்காந்து வேலை செஞ்சவங்க இல்லை, பேசிகிட்டு இருந்தவங்க யார் இப்போலாம் வேலை செய்கிறாங்க அரசு அலுவலகத்தில், பேசிகிட்டு இருந்தவங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு வீடு வீடாக போய் பார்க்கணும். அப்போல்லாம் அலைபேசியோ எதுவுமே இல்லாத ஒரு காலம். இப்போ அதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் தைரியமாக நாளிலேருந்து இதே மாதிரி எப்படி எல்லாரோடையும் இருந்தீங்களோ அப்படியே நீங்கள் அந்த குரூப்பில் தொடரலாம். உங்களுக்கான வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். ரிசர்வ் வங்கி ஊழியர்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுடைய தோழமை இருப்பாங்களே, உங்கள் செட்டு ஆட்கள்லாம் ஒரு 250 பேர் கொண்ட ஒரு 300 பேர் கொண்ட ஒரு குழு இருக்கும். எப்போ தேவையோ வீடியோ கால் போட்டு பேசிக்கலாம். எப்போ தேவையோ நான் என்னடா பண்ணுறீங்க, உமா எப்படி இருக்கா, அப்போ உமா ஒரு அக்காவாக இருந்திருக்கும், இப்போ உமா ஒரு அம்மாவாக இருந்திருக்கும், அந்த மாதிரி ரிட்டையர் ஆகிற வயசில் கூட இருந்திருக்கும். எல்லா கதையும் பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் எதை பற்றியுமே உங்களுக்கு கவலை கிடையாது. அப்படி இப்போ இன்னொரு செய்தியும் நான் பார்க்குறேன். அந்த பணி ஓய்வு வருடம் வருது பார்த்தீங்களா, அது எப்போ வருதுன்னா 50 தாண்டும் போது. இந்த 50 தாண்டும் போது சிலருக்கு சரி நம்ம வந்து பணி ஓய்வு பெற போகிறோம், அட்லீஸ்ட் முதலமைச்சர் ஆகிடலாம், இதில் தாண்டி ஏதாவது ஒரு 10 வருஷம் ஏதாவது ஒன்று பண்ணுவோம், அட்லீஸ்ட் ஒரு 2-3 வருஷத்தில் கூட நம்ம வந்து முயற்சி பண்ணுவோங்கிற மாதிரி அரசியலை நோக்கி கூட பயணம் பண்ணுற காலங்கள்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம். அதனால் எதுலேயுமே ஓய்வு இல்லைங்க. 50 வயசுக்கு மேலே ஒரு புத்துணர்ச்சியோடு செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்துட்டு நாட்டில் இருக்க தான் செய்யுது. 50, 60, 70 வந்துட்டு ஒரு கொடுத்து வச்ச விஷயமா இருக்குது. எங்கள் திருநங்கை மக்களில் கூட பார்த்தீங்கன்னா வயது ஆக அவங்களுக்கு ஒரு தனி மதிப்பு வந்துடும், அவங்களுடைய வருமானமும் கூடிடும். ஏன்னா அவங்கள சார்ந்து இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்துட்டு அவங்கள வந்துட்டு மொத்த திருநங்கையை உட்கார வச்சுருவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு செல்வத்தாலேயே அவங்கள போட்டுருவாங்க. அப்படிலாம் வயதானவங்களுக்கு இருக்குது. அதனால் அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. இங்கே அவர் வந்துட்டு கூப்பிட்டாருன்றதுக்கு தான் வந்திருக்குமே தவிர எந்த விதமான மன வருத்தம் கூட தோண மாட்டேங்குது. அவர் ரிசர்வ் வங்கிலேருந்து போகிற மாதிரி கூட தோணலை. இதை தாண்டி அவரை பற்றி சொல்லணும்னு சொன்னால், தாமும் ஏகாசாவில் திருநங்கைகளை உறுப்பினராக கொண்டு வந்ததுக்கு மிகப்பெரிய பங்கு அவருக்கு உண்டு. அதில் முதல் உறுப்பினர் நான். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வந்துட்டு அந்த ஜோல்னா பையை மாட்டிக்கிட்டு எங்கள் அலுவலகத்துக்கு வருவார். வந்து அங்கே இருக்கக்கூடிய திருநங்கைகள்ல யாரெல்லாம் கலைஞர்களோ, யாரெல்லாம் அதில் விருப்பம் இருக்கிறவங்களோ அவங்களெல்லாம் அதில் உறுப்பினராக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தமிழகத்திலேயே முதல்ல போராடின ஒரு மனுஷர் அவர். அதை தாண்டி இன்னைக்கு வந்து திருநங்கைகள் நல வாரியம் ஒன்று தமிழக அரசாங்கம் கொண்டு வந்தாங்க பாருங்க. அந்த நல வாரியத்துக்கு பின்னாடி நம்முடைய தோழர்களுடைய பங்கு இருக்குது. அதில் இவருடைய பங்கு அதிகமாக இருக்குது. அப்போது நம்மளுடைய விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் தோழர்னு நினைக்கிறேன், அவர் வந்துட்டு எம்எல்ஏவாக இருந்த தருணம். அவர் அதுக்கப்புறம் 2010 பீமா ராவ் எம்எல்ஏ தோழர், அவருடைய பங்கு இதுக்கெல்லாம் இவர் ஒரு காரணம். இவர் எங்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகள் என்ன இருக்குது, நாங்கள் இவர் மூலமாக சட்டசபையில் நாங்கள் அதை பேச வைக்கணும்னா என்ன பேச வைக்கணும், அன்னைக்கு துவங்கி 2008-09 துவங்கி இன்னைக்கு 25 தாமுகவுடைய மாநாட்டில் கூட திருநங்கைகள் சம்பந்தமாக, இப்போ திருநம்பிக்கையும் உள்ளடக்கிட்டோம், திருநர் சம்பந்தமாக என்ன கோரிக்கைகள் உங்களுக்கு இருக்குங்கிறத கொண்டு போகிற வரைக்கும் இவருடைய பங்கு இருந்தது. அப்போ நாங்கள் வராமல் இந்த விழாக்கு யார் வர முடியும் இல்லையா? ஸோ அதனால் அவருக்கு ரொம்பவே அவர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். திருநங்கைகள் தினம் அதுக்கு பின்னணியில் அவர் இருந்தார். அந்த தினம் அறிவித்ததுக்கப்புறம் அதை தொடர்ந்து ஒரு 3 வருஷம் டி நகரில் மெயினான ஒரு இடத்துல மேடை போட்டு அந்த விழாவை எங்களை உட்கார வச்சு அவர் கொண்டாடினார் எங்களோட. இல்லை வெளியே தெரியாத விஷயம். அவர் உங்களுக்காக எல்லோருக்காகவும் என்னென்ன காரியங்களும் செஞ்சுட்டே போயிருக்கலாம் பின்னணியிலிருந்து. எங்களுக்காகவும் அவர் வந்துட்டு திரைமறைவில் நிறைய வேலைகளை பார்த்தவர். அதனால் அவர் வந்துட்டு முழுசாக எங்களுக்கு கிடைச்ச ஒரு திருப்தியோட இந்த மேடையை விட்டு நான் நகர்றேன். நன்றி, வணக்கம். முடிக்கிற டைம்ல அவன் நிறைவுரைக்கு முன்னால் ஏற்புரைக்கு முன்னால் தோழர்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள். நம்முடைய கருப்பு அன்பரசன் அவர்களுக்கு
மரியாதை செய்ய, சிறப்பு செய்ய அவளோடு காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வு வாழ்த்துரைக்கு பிறகு அவருடைய ஏற்புரைக்கு முன்பாக அதை செய்துவிட்டு அவருடைய ஏற்புரையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இரவு உணவு இருக்கு, இது வராங்க தோழர்களே. எல்லாரும் தயவு செஞ்சு தோழர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். தோழர் கருப்பு அன்பரசனை சிறப்பு செய்வதற்காக நாம் எல்லாம் வந்திருக்கிறோம். அதை நம்முடைய விழா ஏற்பாட்டாளர்களும் அதை உணர்கிறோம். தோழர் கருப்பு அன்பரசன் தன்னுடைய ஏற்புரையை நிகழ்த்துவதற்கு முன்னால் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அந்த சிறப்பு செய்கிற நேரமாக ஒதுக்கப்படும். எனவே தோழர்கள் தயவு செய்து அதுவரை காத்திருக்க வேண்டும். விழா இறுதியில் அனைவருக்கும் சிற்றுண்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதையும் அருந்தி தோழர்கள் செல்ல வேண்டும். தலைவரே அனௌன்ஸ் பண்ணியாச்சு, இப்போ மீற முடியாது. இது நம்முடைய குடும்ப விழா, அதனால கண்டிப்பா எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். தோழர்கள் விழா நிறைவு பெறும் வரை காத்திருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனத்தினுடைய தலைவர்களில் ஒருவர் எங்களுடைய அன்பு தோழர் ரவிக்குமார் அவர்களுக்கு இந்த அருமையான கூட்டத்தை வழிநடத்திக் கொண்டு தலைமையேற்று வழிநடத்திக் கொண்டு தோழர் ஜான்சன் அவர்களே, பல்வேறு அரசியல் கழகங்களுக்கிடையே இந்த நிகழ்ச்சிக்கும் நேரம் ஒதுக்கி ஒரு இளைஞரை உற்சாகப்படுத்துவதாக வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சென்றிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தலைவர் தோழர் சண்முகம் அவர்களே, பல்வேறு துறைகளில் முத்திரை பதித்து இங்கு திரளாக வந்து இருந்து மேடையில் இருக்கிறவர்களே, திரள அரங்கத்தில் நிறைந்து இருக்கிறவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை உரித்தாகின்றேன். இது ஒரு இனிமையான ஒரு தமிழ் இசையுடன் இந்த விழா துவங்கி இருக்கிறது. ஈரம் நூல் வெளியீட்டுக்கு ஒரு ஆரம்பமாக தண்ணீரை தெளித்ததை போன்ற இசையோடு இந்த ஒரு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த நிகழ்வு இதில் பங்கு கொள்ளும் உண்மையிலேயே நல்ல சிறப்பான ஒன்று. வங்கி ஊழியன் வங்கியிலிருந்து பணியாற்றி ஓய்வு பெற்ற வழியில் பல்வேறு இந்த மாதிரி பணி ஓய்வு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு மாறுபட்ட விழாவாக பணி ஓய்வு பணி நிறைவையும் இணைத்து அதைவிட முக்கியத்துவமாக அவருடைய நூல் வெளியீட்டத்துக்கு அதிக முக்கியத்துவம் இந்த விழா நடப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. அந்த பாராட்டுதலை தோழர் அன்பரசுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். 33 வருடங்கள் அவருடைய வாழ்க்கையை பற்றி இதுல பின்னால் ஒரு இன்விடேஷன்ல பின்னால இருக்கு. அதற்கு முன்னாலும் அவருடைய வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து அவருடன் பயணித்த அவருக்கான வழிகாட்டுதலை வழங்கியவர் தோழர் ஆறுமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாநில குழு உறுப்பினர். அவர் இந்த நிகழ்ச்சியில வந்து அவரை பாராட்டுவதாக இருந்தது, இன்விடேஷன் இருக்கு. அவர் ஒரு அவசர வேலை காரணமாக புதுடெல்லி செல்வதார். அவருக்கு பதிலாக நான் இந்த மேடையில் வந்து நிகழ்ச்சியை கலந்து கொள்ள இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பேன். இது போல அவர் ராய்ஸ்ரால ஒரு புத்தகம் வெளியிட்டு இருந்தார், காக்கா அப்படிங்கிற ஒரு புத்தகம் விட்டார். அதற்கும் நான் கலந்து கொண்டிருக்கேன். ஆனால் மேடையிலிருந்து வருவதற்கு இது ஒரு வாய்ப்பு. அதற்கு முன்னால் ஒரு அரங்கத்தில் இருக்கக்கூடிய பார்வையாளர் நிச்சயம் கலந்து கொண்டிருப்பேன். தோழர் பிள்ளையன் குற்ற கூறியது போல 33 வருடங்களுக்கு முன்னாலே துவங்கிய அந்த வாழ்க்கையில் வங்கி ஊழியனாக எனக்கும் நானும் அவருடன் பயணித்திருக்கிறேன். அவருடைய ஆரம்ப கட்டத்திலிருந்தே அவருடன் தொடர்ந்து இருந்திருக்கின்றேன். அவருடைய ஒவ்வொரு படிய வளர்ச்சியிலும் எனக்கும் ஒரு பெருமிதம் இருக்கிறது, ஒரு பூரணத்துவம் இருக்கிறது என்பதை நேரத்தில் அவர் சாதாரண ஊழியனாக வங்கியோடு இருக்கிற போதும் சரி, மேலாளராக இருந்த போதும் சரி, அதே போல ரிசர்வ் வங்கி கேன்டீன் ஊழியராக இருந்ததும் சரி, அதுக்கு பிறகு அதில் தொழிலாளியாக மாறிய போது அதனுடைய சேர்த்து இந்த முற்போக்கு இயக்கங்கள் நடத்திய போது கூடவே அவருடைய பார்த்தவன் பயணித்தவன் நிச்சயமாக அவருடைய அந்த பயணத்தில் வெற்றியில் நிச்சயமாக நான் பெருமைப்படுகிறேன் என்பதை நேரத்தில் சொல்ல கடமைப்படுகிறேன். இது ஒரு இந்த பணி ஓய்வு என்பது இன்னும் அதிகமாக அவரை இந்த கலை இலக்கிய அவர் எதில் ஈடுபாடு இருக்கிறாரோ அதில் கலந்து கொள்ள இன்னும் அதிகமாக ஈடுபாடு வாய்ப்பு. அது நிச்சயமாக அதை அவர் செய்து கொள்ள அவருக்கு தெம்பும் திராணியும் எல்லாம்
அவர்கிட்ட இருக்கிறது என்ற நிச்சயமாக உறுதி எல்லாம் அவருக்கு இருக்கிறது. இதை இன்னும் அதிகமாக கொண்டு செல்வார். அதே போல இந்த நாடகமும் இந்த நூல் வெளியும் அதே நேரத்தில் தோழர் சண்முகம் குறிப்பிட்டது போல இந்த மக்களை திரட்டுகின்ற ஒரு மகத்தான பணியும் நம்மிடம் இருக்கிறது. அதை ஸ்டூடெண்டா இருக்கும் போதே அதை ஆரம்பித்தவர் அவர், தொழிற்சங்கத்தையும் நடத்தியவர், இன்றும் அதை தொடர்வார் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு வாழ்த்து கூறி நன்றி கூறி முடியும். நன்றி தோழர். தோழர்களே, 2 முக்கியமான ஆளுமைகள் பேச வேண்டியிருக்கேன். ஒன்று இந்திய ரிசர்வ் வங்கியில் 4ஆம் நிலை ஊழியராக பணியாற்றி ஓய்வு பெறக்கூடிய கருப்பு அன்பரசன். அவரை வாழ்த்துவதற்கு இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய அலுவலர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர், அகில இந்திய துணைத் தலைவர் வி ராமச்சந்திரன் அவர்கள். பாருங்க, 2 பேருக்குடைய காம்பினேஷன். ஒருவர் அலுவலர் சங்கத்தினுடைய அகில இந்திய துணைத் தலைவர், இன்னொருவர் 4ஆம் நிலை ஊழியர். 2 பேருக்குமான அந்த தொடர்பு என்பது அவ்வளவு தோழமையோடும் அவ்வளவு அன்போடும் அவ்வளவு ஒரு தொழிலாளர் ஒரு அலுவலர் அது அதிகாரி என்கிற ஒரு நிலை இல்லாமல் 2 பேரும் ஒரு சம நிலையில் இருந்து அந்த இந்தியன் ரிசர்வ் வங்கியில் தொழிலாளர்களுக்கான கோரிக்கைகளை உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய தோழர்கள். மிக முக்கியமாக தோழர் ராமச்சந்திரன் என்பவர், அவர் இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய அலுவலர் சங்கம் மட்டுமன்றி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய கலைஞர்கள் சங்கத்தினுடைய ஒரு நிரந்தர புரவலர். அவர் கலைக்காகவும் எழுத்துக்காகவும் புரவலராக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆளுமை. சென்னை மாநகர் அப்படிங்கிறது இப்படியான மிக முக்கியமான ஆளுமைகளின் அவர்களுடைய அன்பான செயல்பாட்டினால் அது துளிர்த்து கொண்டிருக்கிறது. அது பல கலை இலக்கிய செயல்பாடுகளை வளர்த்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு ஆளுமையான எங்கள் அன்புமிக்க தோழர் வி ராமச்சந்திரன் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். அவையில் இருக்க அத்தனை பேருக்கும் எனது முதற்க நன்றி கடந்த வணக்கம். தோழர் அன்பரசனுடைய பணி ஓய்வு பாராட்டு கூட்டத்துக்கு என்னை அழைத்தமைக்கு மிக்க நன்றி. ரிசர்வ் வங்கிக்கு வெளியே தோழருடைய பங்களிப்பை பற்றி நிறைய பேசினாங்க. அந்த பங்களிப்பில் எனக்கு அந்தளவுக்கு அனுபவம் இல்லை. இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுதும் அன்பரசு தவறாமல் கூப்பிடுவார். சில நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்திருக்கேன், பல நிகழ்ச்சிகளில் என்னால் பங்கெடுக்க முடியல. இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி எப்படி முடிஞ்சது, எப்படி அடுத்த நாள் நேரில் பார்த்து, சார் இப்படி நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷம் சார், இப்படிலாம் இவ்வளோ பேர் வந்திருந்தாங்க, இப்படி நடந்ததுன்றது ஒரு சொல்லுவார். தொடர்ச்சி ஒவ்வொரு வாட்டி நெக்ஸ்ட் டைமும் சரி இதுதான் வரமாட்டேறானேன்னு சொல்ல பார்க்க மாட்டார், மறுபடியும் கூப்பிடுவார். தொடர்ச்சியாக அவருடைய இது அட்டம்ப்ட் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தோழர் சுதா சொன்னாங்க, அவர் நிறைய அவருடைய பங்களிப்பு இந்த சமூக இதெல்லாம் நிறைய இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு அரசு மணிமேகலையினுடைய கவிதை ஒன்று இருக்குது. பகுத்தறிவு என்றே பேசுகிறான், ஒருத்தி பதியிழந்து எதிரே வந்தால் பதறி துடிக்கிறான், பெண்ணுரிமை பேசி தீர்க்கிறான், என் பொண்டாட்டிக்கு மட்டும் இல்லை என்றே சிரிக்கிறான், சாதி இல்லை என்றே முழங்குறான், சொந்த சாதிக்காரன்னு பார்த்து பெண்ணை கட்டி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஆள்கள் இருக்கிற, வெளியில் ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷம் போடுற ஆட்கள் மத்தியில் அன்பரசு ஒரு தூய்மையான பகுத்தறிவாதி, சாதி மறுப்பாளர், பெண்ணுரிமைவாதி என்பதெல்லாம் நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் நிறைய விஷயங்களில். அவர் ஆஃபீஸில் சொல்லப்போனால் ஒரு வார்த்தை கூட பெண்களுக்கு எதிராக பேசுனதே இல்லை. ஒரு தொழிற்சங்க விஷயத்துலேயும் கடுமையான ஒரு தன்னுடைய பங்களிப்பு அளிச்சிருக்காரு. முன்னணியில் நிற்பார், போராட்டக்காரர், எதுக்கும் சமரசம் சிந்திக்கவும் மாட்டார். தொழிற்சங்க மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட பேசும்பொழுதும் சரி, அவர் தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக எடுத்து வைக்கிறதுல அவங்க திறமையாக வாதாடி ஜெயிச்சும் கொடுத்துருக்கார் நிறைய விஷயங்களில். அவருடைய பணி ஓய்வு சமூகத்துக்கு நல்லபடியாக பயன்படட்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நம்முடைய தன்னுடைய பணி ஓய்வு குறித்தும் பணிக்காலத்தில் தான் சுதா நல்லா சொன்னாங்க,
அவரை எப்படி ரிசர்வ் பேங்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய முகநூல் இருக்குல்ல, ஃபேஸ்புக், அது பலமுறை தடை செய்யப்பட்டிருக்கு. அதை பிளாக் பண்ணி அதை தாண்டி அதுக்கப்புறம் அவர் இன்னொரு அக்கௌண்ட்ல இருந்து அதை செய்வார். அப்படி அதுக்கெல்லாம் அவர் இந்த பிளாக் பண்ணுறதுக்கெல்லாம் பயப்பட மாட்டார். ஃபேஸ்புக்கில் எங்களை பிளாக் பண்ணிட்டாங்க, அதனால நான் எழுதாமல் இருக்கணும் அப்படிங்கிற கதையெல்லாம் அவருக்கு கிடையாது. என்ன வேணால் பிளாக் பண்ணிக்க, நான் பிளாக் தான் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை நிரூபிக்கிறவர் இப்போ கருப்பு அன்பரசன். தோழர்களே, உண்மையிலே இதுக்கு ஒரு நெகிழ்ச்சியான தருணம் தான். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நான் ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்திலிருந்து வந்தவன். நான் திருவண்ணாமலைக்கு அந்த கல்லூரிக்கு நான் போகலை அப்படின்னாக்கா நான் சென்னை வந்திருக்க மாட்டேன். நான் அந்த கல்லூரியில் போயிட்டு கணித பாடத்தில் நான் சேரலை அப்படின்னாக்கா நான் சென்னைக்கு வந்திருக்க மாட்டேன். கணித பாடத்திலையும் அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய தோழமைகள், நண்பர்கள் அவங்க இல்லைனாக்கா நான் சென்னைக்கு வந்திருக்க மாட்டேன். அவங்க என்ன தேர்தலில் கல்லூரி மாணவர் பேரவை தேர்தலில் என்ன போட்டியிட வச்சு ஒரு உள்ளூர் மாணவர் தான் எனக்கு எதிராக நிற்கிறாரு. நான் கிராமத்திலிருந்து வந்தவன். அப்படி இருக்கும் பொழுது உள்ளூரா கிராமமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போட்டி வருது. அப்படி வரும்பொழுது உள்ளூரில் இருக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக பிஎஸ்சி மாணவர்கள், நான் பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சிருந்தானே, எப்போவுமே ஆர்ட்ஸ் காலேஜில் எலெக்ஷன் வந்தாக்கா பிஎஸ்சி மாணவர்கள் எப்பவுமே ஜெயிக்க மாட்டாங்க, பெரும்பாலும் போட்டியிட மாட்டாங்க. அப்படி போட்டியிட்டாலும் ஜெயிக்க மாட்டாங்க. ஆனால் நான் உள்ளூர் கிடையாது, நான் வெளியூர், கிராமப்புறம். உள்ளூரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆர்ட்ஸ் குரூப்பில் போட்டியிடுறாங்க. வெளியூரில் இருக்கக்கூடிய நான் சயின்ஸ் குரூப்பில் என்னை நிற்க வைக்கிறாங்க. அப்போது அங்கே ஒரு போட்டி, உள்ளூரா வெளியூரா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூரில் இருக்கக்கூடிய எனக்கு எதிராக நின்றவர் அப்படி ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறாரு கல்லூரி எலெக்ஷனில். அப்படி வரும்பொழுது உள்ளூரில் இருக்கக்கூடிய பிஎஸ்சி மாணவர்கள் என்ன அன்பரசன் உள்ளூர் கிடையாது, வெளியூர், ஆனாலும் நீங்க அவனுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு வெளியூரில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவாக உள்ளூரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எனக்கு கேன்வாஸ் பண்ணாங்க. கிராமப்புறத்துக்கு எதிராக கிராமப்புறத்து மாணவர்களுக்கு ஆதரவாக நகர்ப்புறத்திலிருந்து வரக்கூடிய பிஎஸ்சி மாணவர்கள் இந்த வருடத்தில் அன்பரசனை ஜெயிக்க வச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு ஆர்கனைஸ் பண்றாங்க. எதிரில் நிற்கக்கூடிய ஆள் அதிமுக, நான் திமுக. திமுகவா அதிமுகவா அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை நகரத்துக்குள்ள மிகப்பெரிய விவாதம் நடக்குது கல்லூரி தேர்தல் சம்பந்தமாக. ரெண்டு பேரும் பிரிஞ்சாச்சு. அப்போ என்ன ஆகுதுனாக்கா, உள்ளூர் வெளியூர்னு சொல்லிட்டு வரும்பொழுது உள்ளூர்ல இருக்கக்கூடிய திமுகவும் ஒரு மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது எப்படிடா ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு மிகப்பெரிய ஆலோசனை அப்போ வழங்கினது யாருனாக்கா, எனக்கு முன்னாடி காலேஜ் சேர்மனா இருந்த கருப்பு கருணா. அப்பதான் எனக்கு அங்க கருப்பு கருணா அனுபவம் வர்றார். அவர் கருப்பு கருணா எனக்கு முன்னாடி காலேஜ் சேர்மனா இருக்கும்போது அவருக்கு எதிராக வேலை பார்த்தவர் நான். எனக்கு ஆதரவா அவர் வேலை பார்த்து என்ன உள்ளூர் வெளியூர் அப்படிங்கிற விஷயத்த எப்படி அவர் கொண்டு போனார்னாக்கா, உள்ளூர் இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட இவன் திமுக நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கொண்டு போனார். வெளியூர்ல இருக்கக்கூடிய கிராமப்புறத்து மாணவர்களுக்கு நீங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஆட்கள் தான் நிறைய பேர் காலேஜில் படிக்கிறீங்க, நீங்க வெளியூர்ல இருந்து வரக்கூடிய மாணவர்கள் தேர்வு பண்ணாதான் உங்களுக்கு நல்லது நடக்கும் காலேஜில் அப்படின்னு இந்த பிரச்சாரத்தையே அவர்களுக்கு எதிராக திசை திருப்பி கருப்பு கருணாவுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு. அதை செயல்படுத்தியது என் கூட படித்த பிஎஸ்சி மாணவர்கள் வந்திருக்காங்க. மகேஷ் வந்திருக்காப்புல, கார்த்தி வந்திருக்காப்புல, என்னுடைய படிச்சா சுஜாதான்னு சொல்லிட்டு சுஜாதா அவங்களுக்கு கேன்வாஸ் பண்ணும் பொழுது அப்போ என்ன ஒரு பிரச்சனை வருதுனாக்கா, அன்றைக்கு அதிமுகவில் மிகப்பெரிய பொறுப்பு இருந்த
பாவு சண்முகம் அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வருது அவங்க வீட்டுக்கு. என்ன அவங்க பொண்ணு வந்து, அவங்க அப்பா டாக்டர், என்ன அவங்க பொண்ணு வந்து திமுககாரனு, அதுவும் வெளியூருக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, அதையும் மீறி என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அன்னைக்கு அவங்க ஜெயிக்க வச்சத பிறகுதான் வந்து நான் சென்னை நோக்கியே வர ஆரம்பிக்கிறேன். அதுக்கு அடித்தளமிட்டது எங்களுடைய கல்லூரி மாணவர்கள், அதுக்கு வழிகாட்டிய கருப்பு கருணா. இவங்க 2 பேரும் இல்லைனாக்கா சென்னை என்பது எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டே இருக்காது. அவர்களுக்கு முதல்ல வந்து நான் இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லணும். அவங்க தான் வந்து எனக்கு சென்னைக்கு நீ போடான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சது. அதுக்கான காரணம் என்னன்னாக்கா, நான் வந்து அங்கே ஜெயிச்ச உடனே என்னை வந்து இடதுசாரி அமைப்போடு இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து தொடர்பு கொள்றாங்க. பல நேரத்தில் அவங்க பக்கம் வந்து நியாயம் இருப்பதை நான் உணர்ந்தேன். அதனால எங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை வருது. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனோட அவங்க தொடர்பு வச்சுக்கிட்டானாக்கா நமக்கு பிரச்சனை ஆயிடும். அதனால வந்து இவன் ஜெயிச்ச உடனே இவனை மெட்ராஸ் கமிச்சர்னு சொல்லிட்டு எங்க அப்பா முடிவு பண்ணி அவர் வந்து ஒரு பெட்ரோல் பேங்க்ல வந்து பெட்ரோல் அடிக்கிறதுக்கு என்ன அனுப்பிச்சு விடுறாரு வேலைக்கு. பிஎஸ்சி முடிச்ச கையோட பெட்ரோல் பேங்க்ல போய் எல்லார் சாமி பில்டிங் சொல்லிட்டு இருக்கோம், அங்க பாரத் பெட்ரோல் பேங்க். இப்போ அது இல்லை. அந்த பெட்ரோல் பேங்க்ல வந்து எனக்கு வந்து பெட்ரோல் பேங்க்ல வந்து பம்பு பிடிக்கிறதுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. மாசம் வந்து 150 ரூபா சம்பளம் எனக்கு. அப்போ அங்க போய் ஜாயின் பண்றேன் நான் 1987. அப்படி ஜாயின் பண்ண வரும்போது நான் என்ன பண்றேன், நேரா பார்ட்டி ஆஃபீஸ்ல போயிட்டு கருப்பு கருணா, பவா செல்லதுரை இவங்களோட சேர்ந்து அங்க வந்து இங்க பிள்ளைங்க இருந்தார் இல்லைங்களா, இவர் சென்னை, இவர் வந்து திருவண்ணாமலை, எனக்கு முன்னாடி காலேஜில் படிச்சவர். இவருடைய ஃபோன் நம்பரை வாங்கிட்டு இவருடைய அட்ரஸை வாங்கிட்டு நம்பர் 4 பிச்சுப்பள்ளி தெரு அந்த தெருவில் குடியிருக்காரு. அந்த அட்ரஸ் வாங்கிட்டு நான் போயிட்டு நேரம் அவங்க தொடர்பு வச்சுக்கிட்டு அன்னைக்கு வீட்டை விட்டு வந்தாங்க 1987. அதன் பிறகு வீட்டுக்கு போறது அப்படிங்கிறது வந்து எப்போவாவது ஒரு முறை ஆயிடுச்சு. எப்போ வந்து நான் ஈடுபட்ட இயக்கத்தின் மேல வந்து எங்க அப்பாவுக்கு எப்போ ஒரு நம்பிக்கை வருதுனாக்கா, எங்க அப்பா வந்து உடம்பு முடியாம இருக்காரு, நான் சென்னையில் இருக்கிறேன், அவருக்கு வந்து ஒரு மருத்துவ சிகிச்சை முக்கியமா தேவைப்படுது. ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் எங்க அப்பா. அதுக்கு வந்து போறதுக்கு வந்து எங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ண, நான் ஹாஸ்பிட்டல் போனேன் சொல்லிட்டு. நான் வந்து அப்போ கேன்டீன்ல வேலை செய்யறேன். நான் கேன்டீன்ல வந்து அடிக்கடி லீவ் எல்லாம் எடுக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்றேன், உடனடியா கருணாவுக்கு ஃபோன் பண்ணி, கருணா அப்பாவுக்கு வந்து ஆர்பிஐ போனோம், இதுக்கு போனோம், ஜிப்மர் போனோம், அதனால வந்து என்ன பண்ணலான்னு கேட்குறேன். நான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் நேராக வந்து இன்னைக்கு அங்கே மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கூடிய தோழர் ராமச்சந்திரன், அன்னைக்கு தாமியத்தாவுடைய அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் இருந்தார், புதுச்சேரி மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் இருந்தார். அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவருக்கு ஃபோன் பண்ணி நான் பேசிட்டேன், அப்பாவை நீ போக சொல்கிறேன்றார். அப்பா நேராக என்ன பண்ண ஃபோன் பண்ணி, அப்பா நீங்கள் நேராக போயிடுங்க நீங்கன்ற. நான் அங்கே போன உடனே எங்கள் அப்பாவுக்கோசம் அவர் காத்துக்கிட்டு இருக்கார். காத்துக்கிட்டு இருந்து 1 வாரம் எடுக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ஒரே நாள் எடுக்க வேண்டிய எல்லா விதமான டெஸ்டையும் வந்து ஒரே நாள் எடுத்து முடிச்சு அவருக்கு தேவையான எல்லா உதவியுமே செஞ்சு அனுப்பிச்சார். எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் கேட்டார் என்கிட்ட, எப்படான்னு கேட்டாரு, நீ வந்து மெட்ராஸ்ல இருக்கிற, ஆனா கருணா வந்து சென்னையில் இருக்க, இது திருவண்ணாமலை இருக்காப்புல, மெட்ராஸ் உங்களுக்குள்ள எப்படா கான்டாக்ட்? அப்போ நான் சொன்னேன், நாங்கள் வந்து கம்யூனிஸ்டுகள் தோழர்கள், எங்களால் இந்த உலகத்தில் எந்த மூலையில என்ன தேவை உதவி இருக்குதோ சாதாரண மக்களுக்கு பண்ணக்கூடியவர்கள் தான் நாங்கள், அது எங்களுக்கு முகம் வந்து முக்கியம் கிடையாது. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, நான் வந்து 10th முடிச்ச உடனே எங்கள் அப்பா வந்து நீ வந்து பாலிடெக்னிக் தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் பாலிடெக்னிக் இங்கே தரமணியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பாலிடெக்னிக்ல அதுக்கு மட்டும் அப்ளிகேஷன் பண்ணுறான் திமுறா, எனக்கு எப்படி கிடைச்சிரும், நான் அவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. அது என்ன பண்ணாரு எங்கள் அப்பா, இன்னும் கொஞ்சம் ஒரு சொல்லி அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர். அவர் அன்னைக்கு ஆளுங்கிட்ட சொல்லி உனக்கு சீட்டு வாங்கி கொடுத்துறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே ஏதோ எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்குது. நான் வாங்கி ஏமாத்துட்டான் என் கட்சிக்காரன். ஆனால் உங்கள் கட்சிக்காரன் எனக்கு யாருன்னே தெரியாது, ஆனால் வந்து உதவி பண்ணா, நீங்கள் எப்பவுமே இப்படி தான்டா, முகம் பார்த்து உதவி செய்யக்கூடிய கிடையாது நீங்கள் அப்படின்னு அன்னைக்கு அவருடைய நிலைப்பாட்டில் மாற்றம் தெரிவித்தவர். கடைசி வரையில் வந்து இதே கொள்கை நிலைப்பாட்டில் அவர் வந்து சிவப்பு சித்தாந்தத்தின் மேலே வந்து மிகப்பெரிய பிடிப்போடு இருந்து செத்து போனார்.
அப்படியான ஒரு வாழ்க்கையை வந்து எனக்கு கொடுத்தது யாருனாக்கா திருவண்ணாமலை அந்த மாணவர்கள், திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கருப்பு கண்ணா. இங்க வந்த பிறகு எனக்கான ஒரு மிகப்பெரிய பரந்துபட்ட இடத்தை உருவாக்குனது யாருனாக்கா சென்னை கலைக்குழு. சென்னை கலைக்குழு தமிழகம் அறிந்த ஒரு கலைஞனாக என்னை மாற்றியது. அதில் ஒர்க் பண்ணும் பொழுது அதன் பிறகு எனக்கான ஒரு அடையாளத்தை கொடுத்ததில் மிகப்பெரிய பொறுப்பு யாருக்குனாக்கா ரவிக்குமார் சொன்ன மாதிரி வந்து எனக்கு வங்கி அரங்கம் தான். வங்கி அரங்கத்தில் தோழர் நம்ம வேணுகோபால் தோழர் வந்திருக்காரு. அவங்கெல்லாம் வந்து அவங்க ரவிக்குமார் தோழர் இவங்கெல்லாம் வந்து ஆகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்து எனக்கு வந்து இந்த ஆர்பியில் வந்து கிளாஸ் 4ம் கிளாஸ் 3யும் சேர்ந்து ஒரு கேன்டீன் வந்து திறக்க போகிறாங்க. அந்த கேன்டீனுக்கு வந்து மிக நம்பிக்கையான ஒரு ஆள் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கேஆர்எஸ் தோழர் சொல்லும் பொழுது இதை வந்திருக்கார், கேஆர்எஸ் வந்திருக்கார், கேஆர்எஸ் டிவிஎஸ் அவங்க இது ரவீந்திரன் இவங்க வந்து சொல்லும் பொழுது அப்போது ரவிக்குமார், ஆறுமணியினார், சந்திரசேகர் நாயர் இவங்க 3 பேரும் வந்து என்னை கூப்பிட்டு அன்பர் சார் நீ போடா அப்படின்றாங்க. நான் முடியவே முடியாது, நான் கடைசி வரலும் ஃபுல் டைமராக இருப்பேன், கட்சியில் தான் முழு நேரம் வேலை செய்வேன் நான் அப்படின்றாங்க. உனக்கு வந்து இன்னும் வயசு இருக்குடா, உனக்கு வயசு என்ன இப்போது சொல்கிறேன் நான், இன்னும் வந்து உனக்கான வயசு என்பது இருக்குது, இன்னைக்கு 26, 27 தான் இருக்கும் உனக்கு, இன்னும் வயசு இருக்குது, அப்புறமா ஃபுல் டைமர் ஆவா, கட்சி மீண்டும் உன்னை கேட்க ஃபுல் டைமர் ஆவான்னு சொல்லிட்டு அப்போவா இப்போ உனக்கு வந்து வாழ வேண்டிய தேவை என்பது இருக்குது, உன்னுடைய குடும்பம் இருக்குது, அதனால் வந்து நீ இந்த வேலையில் போய் சேருன்றாங்க. 1100 ரூபாயில் அந்த வேலையில் போய் சேர்றேன் நான். 1100 ரூபாயில் போய் வேலை சேர்ந்த உடனே அங்கே அடுத்த இதுலேயே வந்து ஜூலையிலே வந்து என்னுடைய திருமணம் நடந்துருது. திருமணம் முடிஞ்ச கையோட எங்களுடைய வாழ்க்கை வந்து தொடங்குது. அப்படி வாழ்க்கை தொடங்கும் போது இன்னும் ஒரு ஆஃபர் வந்து எனக்கு அப்போ கட்சியினுடைய முழு நேர ஊழியாக நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன பண்ணுறேன், டிவிஎஸ்கிட்ட போயிட்டு டிவிஎஸ் என்னை வந்து கட்சியினுடைய முழு நேர ஊழியராக கூப்பிடுறாங்க, நான் போகட்டுமா அப்படின்னு கேட்குறேன் நான். அவர் அன்றைக்கி சொன்ன வார்த்தை தான் நீங்கள் சொல்கிறேன் நான், அன்பரசன் உனக்கு வந்து இப்போ போகிறதுக்கான சூழல் கிடையாது, உனக்கு திருமணம் ஆயிடுச்சு, அதோடு மட்டும் இல்லாமல் உனக்கு வந்து இப்படியான ஒரு குழந்தை இருக்கிறோம், அவங்களுடைய மெடிக்கல் தேவை என்பது முக்கியமானது. நான் வந்து உன்னை கட்சிக்கு போக வேணாம் சொல்ல மாட்டேன், உன்னுடைய வேலையை செய்ய வேணாம் சொல்ல மாட்டேன், ஆனால் நீ இங்கிருந்து வேலை செஞ்சுக்கிட்டு நீ அதற்கான வேலைகளை செய், அதுக்கு பிரதானம் பண்ணு அப்படின்னு என்னுடைய குடும்பத்தை வந்து கவனிக்க சொன்னது முதல்ல வந்து டிவிஎஸ். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் வந்து என்ன வந்து 11 வருடம், அதாவது அங்கே வந்து 22 வருடங்கள் வங்கியில் வந்து 11 வருடங்கள் வேலை செய்ய வைக்கிறதுக்கான ஒரு மாற்றத்தை உருவாக்கியதில் வந்து மிகப்பெரிய பங்களிப்பு டிவிஎஸ். இந்த நேரத்தில் வந்து டிவிஎஸ் நினைவு கூறுவது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கேன்டீனில் இருக்கும்பொழுது எங்களுக்கெல்லாம் கேன்டீனில் வந்து நல்ல லாபமாக கொண்டு போனது நேரத்தில் வந்து திடீர்னு ஒரு பிரச்சனையாக்கி அந்த கேன்டீன் நாளைக்கு ரன் பண்ண முடியுமா அப்படி மாதிரி சிக்கல்லாம் ஏற்பட்டது. அதையெல்லாம் விண்ணோர் பண்ணதில் வந்து இங்கே வந்துருக்கூடிய மரியாதைக்குரிய கெனடி சார்லாம் இருந்தார். கெனடி சாரு, யுவகவர்மன் சாரு, இஎன்கே, சக்கரபாணி, அது முதல் கன்வீனராக இருந்த நம்முடைய பெரியசாமி சாரு, இப்படி பாபு, ஜான்சன் இவங்கெல்லாம் அதில் வந்து இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அந்த கேன்டீன் எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் வந்து உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் வகுப்பு ஊழியர் சங்கத்தினுடைய அகில இந்திய தலைமை ஒரு முடிவு எடுத்து அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய கேன்டீன் எம்ப்ளாய்ஸ் எல்லாம் வந்து ஒரே குடையின் கீழ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஆர்கனைஸ் பண்ணி சின்ன சின்ன போராட்டங்கள் நடக்குது. அந்த போராட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வலுவா வந்து கிளாஸ் 4 யூனியன் அகில இந்திய அளவிலே வந்து எங்களுக்கான மிகப்பெரிய பின்புலமாக இருந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனோடனே கோர்ட் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து நடக்குது, அது மாதிரி நடந்துகிட்டே இருக்குது கோர்ட்டில் நடக்கும்பொழுது ஒரு நேரத்தில் வந்து இவங்களை வந்து கருணை அடிப்படையில் வந்து நாங்கள் வேலைக்கு எடுத்தோம்னு சொல்லிட்டு ஆர்பிஐ நிர்வாகம் ஒற்றுக்கொள்ளுது. அப்படி ஒத்துக்கொள்ளணும்னு கிட்டத்தட்ட 372
அருந்தக ஊழியர்கள் வங்கி ஊழியர்களாக மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப்ல வந்து உடனடியாக அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அதுக்கு மிக பெரிய காரணம் யாருனாக்கா 4ஆம் வகுப்பு தொழிற்சங்க தலைவர்களும் அன்னைக்கு இருக்கக்கூடிய 3ஆம் வகுப்பு தொழிற்சங்க தலைவர்களும் சேர்ந்து நடத்திய மிகப்பெரிய ஒரு ஆதரவு தான் அப்படியான ஒரு வேலையை வந்து உருவாக்கி கொடுத்தது. அதனுடைய அடிப்படையில் நாங்கள் உள்ளே போகும் பொழுது ஆர்பிஐ நிர்வாகம் ஒன்று நல்லா பண்ணாங்க. இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னாக்கா, இவனுக்கு என்னைக்கு மீண்டும் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கோசரம் ஒவ்வொரு சென்டர்லையும் வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயிட்டும் ஒரு ரிசிக்னேஷன் கடிதம் வாங்கிட்டாங்க. நான் வந்து இந்த கேன்டீன்ல இருந்து என்னுடைய வேலையை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு ரிசிக்னேஷன் லெட்டர் வாங்கி அந்த லெட்டரை மேனேஜ்மெண்ட் கொண்டு போய் கொடுத்த பிறகுதான் எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட் வந்து புதுசா ஜாயின் பண்றதுக்கான அப்ளிகேஷனே கொடுத்தாங்க. எவ்வளவு வந்து, அதாவது தன்னுடைய ஊழியர்களுக்கோசரம் 24 வருடம் 30 வருடம் வேலை செய்த பல தோழர்கள் அவங்களுடைய அந்த 30 வருடமும் 25 வருடமும் என்ன வருடமோ அப்படியே வந்து வெயிட் ஆப்பாச்சு. இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கினா அடுத்த ஒரு வாரத்தில் வந்து அவர் ரிட்டைர்மெண்ட். கேன்டீன் எம்ப்ளாய் இருந்தது ரிட்டைர்மெண்ட் பண்ண ஆர்பி எம்ப்ளாய் ஆன உடனே அடுத்த ஒரு மாசத்துல ரிட்டைர்மெண்ட் ஆனாக்கா அவருக்கு என்ன கிடைக்கும்? ஆனா அன்றைக்கு ஏன் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டாங்க சீனியர் எம்ப்ளாய் அப்படின்னாக்கா, புதிதாக வரக்கூடியவர்கள் இளைஞர்கள் இருக்காங்க. இன்னைக்கு நாம போகலாம், நாம போயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் இருக்க போறோம் போக போறோம். ஆனா இளையவர்களுக்கு வந்து ஒரு புதிய வாழ்க்கை வருது. அதனால இந்த அக்ரிமெண்ட்டை ஏற்றுக்கிட்டு நம்ம கையெழுத்து போட்டு போகவும் அப்படின்றதாலதான் வந்து இளைஞர்கள்லாம் வந்து இன்றைக்கும் வந்து அந்த வேலை வாய்ப்பை தொடர்ந்தாங்க. அதுக்கு வந்து மிக முக்கிய வழிகாட்டியா இருந்தது அன்னைக்கு இருக்கக்கூடிய 4ஆம் வகுப்பு ஊழியர் சங்கத்தினுடைய ஆகப்பெரிய மிகப்பெரிய லீடராக இருந்த மரியாதைக்குரிய அந்த அகில இந்திய செயலாளர் தான் அதற்கான வேலையை எங்களுக்கு பார்த்தது. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். அதோடு மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து நான் தோழர் சொன்ன மாதிரி தான், கௌதம் ராஜ் சொன்ன மாதிரி தான், நான் வந்து ஒரு சனி ஞாயிறு வீட்டில் இருக்க மாட்டேங்க. எல்லா சனி ஞாயிறும் எங்கேயாவது போயிட்டு இருப்பேன். இதேனும் கூட்டம் இருக்கும். ஜான்சனுக்கு தெரியும், ராம்சந்திரன் சாருக்கு தெரியும், ஏதாவது வேலை இருக்கும். இந்த வேலை நேரத்தில் வந்து என்னுடைய குடும்பத்தை முழுக்க முழுக்க இந்த அளவுக்கு மரியாதைக்குரியதாக மாற்றியதில் வந்து என்னுடைய இணையர் சுமதிக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து பொதுவெளியில் நான் வந்து நன்றி சொல்லுகிறேன். அவங்க இல்லைனாக்கா என்னுடைய இளைய மகன் கல்லூரிக்கு போய் சேர்ந்திருக்க முடியாது. என்னுடைய மூத்த மகன் இன்னைக்கு வந்து அவனுக்கு 32 வயசு. இந்த 32 வயசே வரலும் அவன் உண்டி தான் வளர்த்தது. எனக்கு வந்து நான் எப்பொழுதுமே வந்து பொதுவெளியில வந்து இதை சொல்வதற்கு வெக்கப்பட மாட்டேன். என்னால் வந்து அந்த குழந்தைய வந்து எப்பொழுதும் வந்து நான் தனியாக இருக்கும் பொழுது நான் அவனை கூட்டு போயிடுவேன். அது மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். அது மீது இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இந்த சமூகத்தில் என்னை விட கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக, பாதிக்கப்படக்கூடிய தொழிலாளிக்கு ஆதரவாக, என்னுடைய உடல் உழைப்பின் காரணமாக, என்னுடைய சிந்தனையின் காரணமாக, என்னுடைய எழுத்தின் காரணமாக ஏதேனும் ஒரு சின்ன அசைவை ஏற்படுத்த முடியும் அப்படின்னாக்கா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஆக பெரிய காரணம் என்னுடைய குடும்பம், அதனுடைய உறவுகள் தான். அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். உண்மையிலே என் மேலே வந்து இவ்வளவு பெரிய மிகப்பெரிய அன்பு வைத்திருந்த உங்க எல்லாருக்குமே நன்றி. நான் இந்த நேரத்தில் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னுடைய கல்லூரி மாணவர்கள் தான். என்னுடைய கல்லூரி மாணவருடைய சுஜாதாவுடைய மகன் இங்கே வந்திருக்காரு. அவரு என்னுடைய குழந்தை மாதிரி தான். அவரு மகேஷ், இந்த டீம் இல்லைனாக்கா என்ன நீங்க இந்த இடத்துல பார்க்கவே முடியாது. அந்த டீமுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தையும் இங்க வந்துடக்கூடிய உங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் வந்து நீங்க உங்களுக்கு என்னால் முடிந்த சிறு இரவு உணவுக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க அவசியம் இருந்து சாப்பிடணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இங்க வந்திருக்க தோழர்கள் வந்து நிறைய பேர் வந்து மரியாதை செய்யணும்னு நினைக்கிறாங்க. உங்களுடைய மரியாதைக்கு உரியவனாக என்னை மாற்றியது நான் சார்ந்த இந்த சிவப்பு சித்தாந்தமும் இயக்கமும் தான். அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி.